நீங்கள் அந்த ரெஸ்யூம் பார்த்த மாதிரி தெரிஞ்சிடும் இவருக்கு யூஐ தெரியுதா தெரியுது. ஏன்னா விஷுவலி ஹைராரிக்காக இருக்கணும். எல்லாத்தையும் ஒரே டெக்ஸ்ட்டில் போட்டிங்கன்னா வேலைக்காகாது. கம்பெனியோட நேம், நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் படிச்சிருக்கீங்க இல்லை ஏதாவது அகாடமியில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த நேமை கொஞ்சம் போல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான லேபிள் வைக்கிறது. 2018 நான் ஒர்க் பண்ணேன், இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு லிங்க்டினோடைய காப்பி மாதிரியே ஒரு டிசைன் பண்ணுறது, அவங்களோட ப்ரொஃபைலை காட்டுறது. அதே மாதிரி ஒரு நாக்கரியில் பார்க்குற மாதிரியே ஒரு ரெஸ்யூம் பண்ணுறது. சம் கிரியேட்டிவிட்டி நீட் டு பி தேர். ஒரு ரெஸ்யூம் பார்க்கும்போது வாவாக தெரியணும், டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், யூனிக்காக தெரியணும். இதான் நான் சொல்கிறது. அதே மாதிரி விஷுவலி இட் நீட் பி அப்பீலிங். கம்பெனியோட லோகோ, உங்களோட காலேஜோட லோகோ போடுறது, இதெல்லாம் போடுங்க. இதெல்லாம் போட்டு ஸ்பேசிங் அலைன்மெண்ட்லாம் பக்காவாக இருக்கணும். யூஐ யூஎக்ஸ் டிசைனர் நீங்கள் சும்மா குழந்தை மாதிரிலாம் டிசைன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் டெவலப்பர்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனே பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா வேர்ட் டாக்குமெண்ட் போட்டு நாங்கள் 8-9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. டெவலப்பர் கேன் கெட் த ஜாப், யூ ஒன்ட் கெட் இட். நீங்கள் பண்ணால் விஷுவலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹைராரிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கணும்,